இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான காரசாரமான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஸ்பைசி மட்டன் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பைசி மட்டன் ரெசிபி செய்கிறதுக்காக நம்ம ஒரு குக்கரில் 250 கிராம் அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கோம். நம்ம மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா. இது நீங்கள் வீட்டில் அரைச்ச பொடியாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் கடையில் வாங்கினதாக கூட எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க. அடுத்ததாக நம்ம இது கூட சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்காக 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சிடலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. நம்ம ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லாவே வெந்திருக்கு. தண்ணி எதுவுமே இல்லை. சப்போஸ் தண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் மட்டனை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 10 பல் முந்திரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதை வதக்கிடுங்க. ஒரு 2 பீஸ் பட்டையை உடச்சி இதோட சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்குனதை இதோட சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்க உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற இந்த மட்டனை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. வெங்காயம் மட்டன் எல்லாமே சேர்ந்து நல்லா இதை வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிட்டு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்குங்க. இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மட்டன் ரெசிபி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம 1/4 மூடி அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான ஸ்பைசி மட்டன் ஃப்ரை ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.